கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் எங்கே எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது ஜூலை 28ஆம் தேதியே கன்னியில தான் இருக்கு. கன்னி ராசியில தான் செவ்வாய் இருக்கு. செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் செவ்வாய் கன்னியில தான் இருக்கும். இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறதுனால இப்போ உங்களை சுத்தி பாத்தீங்கன்னாக்க விருச்சிக ராசியில வாழ்க்கை துணைவரோ அல்லது பிள்ளைகளோ இருக்கிறாங்க, அல்லது நண்பர்கள் இருக்கிறாங்க, அல்லது கூட்டாளி இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில உறவு தாய் தந்தை இந்த மாதிரி இருக்கு, அல்லது மகர ராசியில பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி உறவுகள் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க. கடக ராசியில உறவுகள் இருக்கும், நண்பர்கள் இருக்காங்க, அல்லது மீன ராசி நண்பர்களாக இருக்காங்க அல்லது உறவுகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த விருச்சகம், மகரம், கடகம், மீனம் இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க உங்களை சுத்தி இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில உறவாகவோ அல்லது நட்பாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில பிசினஸ் கூட்டாளியாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவங்க கிட்ட இந்த 45 நாள் இவங்க கிட்டதான் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இப்போ வாழ்க்கை துணைவர் விருச்சிக ராசின்னு வச்சீங்களேன், அவங்க மேல நீங்க அதிக டேக்கர் எடுத்துக்கணும். அவங்களுக்கு உடனெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். சம்டைம்ஸ் கருத்து வேறுபாடுகளும் வரும். பிள்ளைங்க மகர ராசி அல்லது கடக ராசி இருக்காங்கன்னு வச்சீங்களேன், இப்ப அவங்களுக்கு உடல்நலத்துல தொந்தரவுகள் அதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். அல்லது பிள்ளைகள் வகையில் ஒரு மன வருத்தங்கள், வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு எதிராக பேசலாம், அல்லது இந்த பிள்ளைகளால அவங்களுடைய நடவடிக்கையால உங்களுக்கு மன வருத்தம் அடையலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வகையில மன வருத்தம் இப்படி வரும். இப்போ வாழ்க்கை துணைவர் வகையில சம்டைம்ஸ் கருத்து வேறுபாடுகள் வரும். சில நேரங்கள்ல வாழ்க்கை துணைவருக்கே உடல்நல பாதிப்பு ஏற்படும். அப்போ இந்த வாழ்க்கை துணைவர் மற்றும் பிள்ளைகள் அல்லது தாய் தந்தை இருக்கிறாங்கன்னா இவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும்.